ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொறு தோசையோட தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. இந்த தேங்காய் சட்னியை பண்ணிங்கன்னா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த தேங்காய் சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் துருவின தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பொட்டுக்கடலை, சீரகம், உப்பு, மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் போதும். இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நமக்கு தேவையான தண்ணி கலந்துட்டு தாளிச்சிட்டு கொட்டினோம்னா, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இதை இட்லி கூட மேலே ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபீட்பேக். நான் இன்றைக்கி தோசை தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இது தோசைக்குமே கீ ரோஸ்ட் போட்டு இந்த தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா இந்த தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள். எனக்கு தோசைக்கு தான் பிடிக்கும். எனக்கு தோசை ஃபேவரட் நான். ஸோ அதனால் நெய் தோசை போட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க.